திரு பழனிசாமி அவர்களுக்கு சப்போர்ட்டாக அவர் கவர்மெண்ட் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க எம்எல்ஏ அவர் திரு எஸ் காமராஜுக்கு நான் லெட்டர் டைப் பண்ணி அனுப்பி அவர்கிட்ட என் கையெழுத்தையும் போட்டு அவர் கையெழுத்தையும் போட்டு அரௌண்ட் 6:30 6:45 இதை கையெழுத்து போட்டு செக்ரட்டரிட்ட கொடுத்து அனுப்புறாரு பாண்டிச்சேரியில இருந்து. இது வந்து இங்க ரீச் ஆகிறதுக்குள்ளார இந்த டிவி சேனல்ஸ் ஐ சா தட் ஃபோர்ஜரி திஸ் திங் இஸ் கமிங் அவுட். நான் இமிடியேட்டா கவர்னர் அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்து இந்த ஒரிஜினல் லெட்டரை வந்து கொடுத்துருக்கேன். காப்பியை கொடுத்துட்டு இன்னொரு காப்பி எடுத்து வரேன். எனக்கு ஒன்று இது வந்து ஹார்ஸ் ரைடிங்காக இருக்கணும், குதிரை பேரமாக இருக்கணும், இல்லை எங்கள் எம்எல்ஏக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டுறாரு, இல்லை எடுக்காத மாதிரி அது ஃபோனை பிடிங்கி வச்சிருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் ஃபோனை ரீச்சபிளாக இல்லை, நாட் ரீச்சபிளாக இல்லை அது ஃபோர்ஜரியாக இருக்கணும். ரெண்டு அதான் கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை வந்து சீரியஸ் அலிகேஷன், நீங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி. சார் நீங்க ஃபோன் பண்ணியுமே எடுக்கலங்கிறீங்க, அது எந்த வகையில சார், எப்படி சார் அது? இல்லைங்க, நான் ஒரு இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு, பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ ஐ எம் ட்ரைங் ஃபார் ஹிம், ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் ஹிம் ஆல்சோ டு நோ அபவுட் தட் லெட்டர். அங்க இருந்து கிளம்பிட்டாங்களா? ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் அங்க தங்கி இருந்தாங்க. இவர் எங்க வெளியில போயிட்டு வரட்டு வந்திருக்காரு. I will send you the copy. Already I have sent the copy. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இது வந்து குதிரை பேரவை ஒரு கட்சிக்கு 108 எம்எல்ஏ இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனா வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ கான்ஸ்டிடியூஷன் வந்து அப்படி இருக்கிறப்ப இன்னும் அவருக்கு எதிராக போட்டிக்கிட்டு ஜெயித்த எங்க எம்எல்ஏ வந்து அங்க மன்னார்குடியில தாவேக்காவையும் திமுகவும் எதிர்த்து தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. மக்கள் வந்து அங்க அமமுகவுக்கு தான் ஓட்டு